no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகளோட கள நிலவரத்தை ஆதன் கருத்து கணிப்பு மூலமா உங்களுக்கு நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு தொகுதியோட வந்திருக்கோம். தாமரை நம்மளோட வந்திருக்காரு. வணக்கம் தாமரை. வணக்கம் சந்தோஷ். இன்னைக்கு என்ன தொகுதி பார்க்க போறோம்? அதாவது கொஞ்சம் டெல்டான்னு சொல்ல முடியாது, வட மாவட்டம்னு சொல்ல முடியாது, ஓகே, அரியலூர்னு சொல்ல முடியாது, பெரம்பலூர்னு சொல்ல முடியாது, இரண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தொகுதியான இந்த குன்னம் தொகுதியை பத்தி தான் நாம வந்து பேச போறோம். இந்த குன்னம் தொகுதி என்பது பெரம்பலூர் மாவட்டத்துல இருக்கு. ஓகே, அரியலூரும் ரொம்ப ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நகர்ப்புற சட்டமன்ற தொகுதி, கிராமப்புற சட்டமன்ற தொகுதி நம்மள வந்து ரெண்டா பிரிக்க முடியும். ஆமா, அர்பன், செமி அர்பன் அப்படின்னு நிறைய பிரிச்சுக்கிட்டே போகலாம். இந்த குன்னம் தொகுதி என்பது முழுக்க முழுக்க ஒரு கிராமப்புறங்களை மட்டுமே உள்ளடக்கிய ஒரு தொகுதி. கிட்டத்தட்ட ஒரே ஒரு பேரூராட்சி தான் இந்த குன்னம் தொகுதியை பொறுத்த வரைக்கும். 95% கிராமங்களை மட்டுமே உள்ளடக்கிய தொகுதியாக தான் இந்த குன்னம் இருக்கு. வேட்பாளரை பத்தி பிறகு பேசலாம். குறிப்பாக 2011 தான் இந்த தொகுதியிலே வந்து மறுவரையறையில தான் ஆரம்பிச்சாங்க. முதல் தேர்தல் 2011 முதல் தேர்தல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு மிகப்பெரிய அலை. அந்த அலையில கொஞ்சம் திமுக உறுப்பினர்கள் தான் ஜெயிச்சாங்க. திமுக வந்து எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காத தேர்தல். அந்த சமயத்துல குன்னத்துல வந்து திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார். அவர் வேற யாருமே கிடையாது, போக்குவரத்து துறை அமைச்சர், போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவர்கள் 2011 குன்னத்துல ஜெயிச்சாரு. ஒரு 3 தேர்தல் தான் இந்த குன்னம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நடந்திருக்கு. 2011 எஸ் சிவசங்கர் ஜெயிச்சாரு. 2016 அதிமுக ராமச்சந்திரன் அவர்கள் ஜெயிச்சாரு. அந்த தேர்தலில் எஸ் சிவசங்கர் அவர்கள் குன்னத்துல கண்டெஸ்ட் பண்ணல, அவர் வந்து அரியலூர்ல கண்டெஸ்ட் பண்ணதாக நினைவு. 3வது தேர்தல், அதாவது 2021 தேர்தல், அங்க வந்து எஸ் சிவசங்கர் அவர்கள் மீண்டும் போட்டி போட்டாரு. இது முழுக்க முழுக்க ஒரு கிராமப்புறத்தை உள்ளடக்கிய தொகுதி. வாக்காளர்கள் விவரத்தை பத்தி கொஞ்சம். ஆண் வாக்காளர்கள் 1,31,720 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,34,954 பேரும், கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் வாக்காளர்களுக்கு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொகுதி அப்படின்னே சொல்லணும். இதுல இந்த முறை வேட்பாளர்கள் யாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குன்னத்துல திமுக நீங்க சொன்ன மாதிரி அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவர்கள் திமுக இறங்கி இருக்காங்க. அதே மாதிரி அதிமுக கூட்டணியில ஐஜேகேவுக்கு கொடுத்திருக்காங்க. இரட்டை இலையில வந்து சரண்யா அவர்கள் போட்டி போடுறாங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ரேவதி அவர்கள் போட்டி போடுறாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கீர்த்திவாசன் போட்டி போடுறாரு. இந்த 4 கேண்டிடேட்ல எல்லாருக்கும் பரிச்சயமான முகம் என்பது அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவர்கள் தான். இந்த குன்னம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவர்கள் ரொம்ப பல்வேறு நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காரு. நான் சொன்னேன் இல்லையா, எஸ் சிவசங்கர் அவர்கள் 2011 மிகப்பெரிய அளவுல ஜெயிச்சாரு. லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து ஒரு கிராஸ் மார்ஜின் தான், 5000 ஓட்டுக்குள்ளதான் வந்து எஸ் சிவசங்கர் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. இந்த குன்னம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனை, முன்னாடியே சொன்னேன், இது வந்து ஒரு கிராமப்புற தொகுதி. அது மட்டும் இல்லாம இந்த குன்னம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பஸ் ஸ்டாண்டு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லயும் அல்லது ஒரு பேரூராட்சி, ஒரு மிகப்பெரிய ஊர்ல வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஒரு பஸ் ஸ்டாண்டே இல்லாத தொகுதியா தான் வந்து குன்னம் இருந்துச்சு. இவர் எம்எல்ஏ ஆன பிறகு, அமைச்சர் ஆன பிறகு குன்னம் தொகுதிக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டை கொண்டு வந்திருக்காரு. குன்னத்துல இருக்கக்கூடிய எல்லா கிராமப்புறங்களுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய பஸ் ஃபெசிலிட்டி, கனெக்டிவிட்டியை வந்து எஸ் சிவசங்கர் கொடுத்திருக்காரு. அதுவும் போக்குவரத்து துறை அமைச்சராக இருப்பதன் காரணமாக பல்வேறு அட்வான்டேஜ் இவராலின் தொகுதிக்கு கிடைச்சிருக்கு. கள நிலவரம் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம் சந்தோஷ். நம்ம கள நிலவரம் ஆதனோட கருத்து கணிப்பின்படி குன்னத்துல திமுக வேட்பாளர் அமைச்சரா இருக்கக்கூடிய சிவசங்கர் 47% எடுத்து ஒரு நல்ல லீடு வர்றாரு. மிகப்பெரிய லீடு தான். ஆமா, அதிமுக கூட்டணியில சரண்யா 32%, ரேவதி 18%, நாம் தமிழர்ல கீர்த்திவாசன் 3%. இந்த நம்ம பார்க்க முடியுது, சென்னையும் நம்ம பார்த்திருந்தோம், எல்லா இடத்துலயுமே தாவேக்காட வாக்குகள் பரவலா இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த இடத்துல அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. ஒரு முழுக்க முழுக்க கிராமப்புற தொகுதி என்பதன் காரணமாக டிவிகே உடைய அந்த இம்பாக்ட் என்பது அங்க நம்ம பெருசா பார்க்க முடியல. குறிப்பாக 47 வந்து சிவசங்கர் அவர்களுக்கு கொடுத்திருக்கோம். இந்த 47 எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னா, இவர் செய்த பல்வேறு நல்ல திட்டங்கள் காரணமாக கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முன்பே சொன்ன பஸ் ஸ்டாண்டு, அதன் மூலமாக ரோடு கனெக்டிவிட்டி. இந்த குன்னம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லா கிராமங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அளவுல ரோடு ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுத்திருக்காரு. குறிப்பாக இது வந்து குன்னம் தொகுதி என்பது வானம் பார்த்த பூமி. பக்கத்துல வந்து தஞ்சாவூர் மாவட்டம் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு வானம் பார்த்த பூமி தான். ஒரு மானாவாரி விவசாயம் தான் பண்ணுவாங்க. தண்ணீருக்கு வந்து மிகப்பெரிய அளவுல கஷ்டப்படுற தொகுதி. கொள்ளிடம் ஆற்றில இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டு குடிநீர் திட்டத்தை வந்து குன்னம் தொகுதிக்காக சிவசங்கர் அவர்கள் பண்ணியிருக்காரு. பல்வேறு கிராமங்களுக்கு ஆர்ஓ ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா பெரும்பான்மையான கிராமங்களை வந்து அந்த தண்ணீரை ப்ராசஸ் பண்ற அந்த ஆர்ஓ ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. முன்பே சொன்ன
குன்னம் தொகுதி என்பது ஒரு பஸ் ஸ்டாண்ட் கூட இல்லாத தொகுதி. அங்க நாம வந்து கலைக்கல்லூரி எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. குன்னத்துல இருக்கிறவங்க படிக்கணும்னா ஒன்னு பெரம்பலூருக்கு போகணும், ஒன்னு அரியலூருக்கு போகணும். குன்னம் தொகுதியில ஒரு அரசு கலைக்கல்லூரியை கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் கிடையாம வெண்மணிங்கிற ஒரு ஊர்ல வந்து ஒரு கவர்மெண்ட் ஐடிஐ கொண்டு வந்திருக்காரு. தன்னுடைய சொந்த பணத்துல இவங்க அப்பாவுடைய பெயர்ல வந்து ஒரு மிகப்பெரிய லைப்ரரியை வந்து கட்டியிருக்காரு. அங்க வந்து போட்டித் தேர்வுக்கு பயிற்சி எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவச கோச்சிங் கிளாஸ் பண்றாங்க. அதே போல கம்ப்யூட்டர் கிளாஸ் வச்சிருக்காங்க. அரசாங்கத்தையும் மீறி தன்னுடைய சொந்த பணத்திலே பல்வேறு இஷ்யூ வந்து ரிசால்வ் பண்ணியிருக்காரு. சிஎஸ்ஆர் ஃபண்டை வச்சு ஏகப்பட்ட தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை பண்ணியிருப்பதன் காரணமாக சிவசங்கர் அவர்களுக்கு 47% லீடு கொடுத்திருக்காங்க. அதுதான் அவரை நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு பெரிய பட்டியலே வாசிக்க அதை சொல்லிட முடியாது. இருந்தாலும் அதுதான் நம்ம மக்கள்கிட்ட போய் பார்க்கும்போதும் அதுதான் அவங்களும் பிரதிபலிக்கிறாங்க. திட்டங்கள் நிறைய வந்திருக்கு. ஒரு ஸ்டேட் வைடு பர்சனாலிட்டி அமைச்சரா இருக்காரு. அந்த எல்லாமே சேர்ந்துதான். அதுவும் இல்லாம அந்த பகுதியில ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங் லீடரா இருப்பதன் காரணமாக இவருக்கு இந்த வாக்கு என்பது லீடு காரணமாக இவர் ஜெயிக்கிறார் நம்ம எடுத்துக்கலாம். குன்னம் தொகுதியில ஆதனோட கருத்துக்களின் பின்படி எஸ்.எஸ். சிவசங்கர் 47% வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுவார் அப்படின்னு நம்ம சொல்றோம்.